வந்திருக்கும் மூத்த கலைஞர்கள். அப்பா இங்கே உட்காந்துருக்கோம் பார்த்தாலே ஒரு கையெல்லாம் உதருது. இவங்களுக்கு முன்னாடி என்னையும் ஸ்டேஜ் ஏற்றினேங்க. யோசனை பண்ணி பாருங்க ஒய்ஜி மகேந்திரா, என்னால் கற்பனையே பண்ண முடியல. இந்த படத்தில் நடிச்சவங்களோட உட்காந்து மேடையில் அவங்கள பற்றி பேசணுங்கிற போதே ரொம்ப பெருமையாக இருக்கு. ஒவ்வொரு சீனும் இதில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு சீனும் ஒரு என்னது ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு பாடம். எப்படி வந்து கதையை கொண்டு போகணும், எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும், ஒரு கேரக்டரை வலுப்படுத்துறது எப்படி, ஒரு டோட்டல் கதையில யார் அந்த கதையை தாங்கி பிடிக்கிறாங்க அப்படின்லாம் கேள்வி வரும். அப்ப ஒரு நாள் சொல்லிடலாமா? அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஆசை, சத்யராஜ் சாருக்கு ரொம்ப ஆசை, இந்த படத்தை எப்படியாவது ரைட்ஸ் வாங்கி ரீமேக் பண்ணலாம் அப்படின்ட்டு. சரி, அவர் என்னை தூண்டி விட்டாரு. தூண்டி விட்டோன்னா நான் நேர போய் மேடம் இருக்காங்க அவங்களை சந்திச்சு இந்த படத்தை எடுக்கிறதா முடிவு பண்ணியிருக்கேன். என்னது அப்படின்னாங்க. அவங்க ரியாஷன்லே என் ஃபியூச்சர் தெரிஞ்சிருச்சு. அப்புறம் பின்னாடி சஞ்சய் உட்காந்துருக்கிறாரு. முடிவே பண்ணிட்டீங்களா அப்படின்னாங்க. அப்போ சார் இருந்தார், டைரக்டர் சார் இருந்தார். அவரை பார்த்து ஒரு தடவை ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். அவர் அனுமதிச்சா இதை எடுக்கலான்னு முடிவு பண்றேன். சொந்த ஓன் ப்ரொடக்ஷன். ஒரே ஒரு உத்தரவாதம் மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்றேங்க. என்னன்னா, நான் டைரக்ஷன் பண்ண மாட்டேன். அந்த உத்தரவாதம் கொடுத்தா ரைட்ஸ் கொடுப்பீங்கல்ல அப்படின்னு கேட்டேன். ஓகேன்ட்டு உள்ள அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தார். உள் ரூமுக்கு கூட்டு போனாங்க மேடம். அங்கே பார்த்து அவர் என்ன கேட்குறாரு, யாரை போடுறதா முடிவு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், 2 ஹீரோ தானே, இந்த 2 ஹீரோவில் யாரை வேணா போடலாம், அது யாரோ இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் யாரை வேணா போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸில் 2 பேரை நான் செலக்ட் பண்ணியிருக்கப்பா, அதில் யாரையானு போட்டுக்கலாம் அப்படின்னு. அறிவு இருக்கா உனக்கு? படத்தை டைட்டில் பார்த்தியா அப்படின்னு கேட்டேன். எனக்கு கொஞ்ச நேரம் ஒன்றும் புரியல. டக்குன்னு நினைவு வரல. அப்பா சொல்லுங்க என்ன டைட்டில்? பாலையா தான் ஹீரோ, அவர் பேர் தான் முதல்ல போட்டிருப்பேன், அவர் யாரு சொல்லு, அப்புறம் தான் ரைட்ஸை கொடுப்பேன். ஆகா, நம்ம ஊர்ல பாலையா எங்க இருக்காங்க? ஒரு பாவே இல்லை, லையா எங்க போய் தேடுது. ஐயோ, இது திங்க் பண்ண மறந்துட்டோமே, நம்ம பாலையாவை யாரை போடுறது அப்படின்னு யோசனை பண்ணி யாரானு சத்யராஜ் சார், பிரகாஷ் ராஜ், இந்த மாதிரி யாரானு இப்போ அப்படின்னு வரமாட்டேன். அடுத்த நிமிஷம் சொல்லிட்டார், அந்த கேரக்டர் யாருன்னு சொல்லு. கிட்டத்தட்ட 1 வாரமா நான் அலைஞ்சு அந்த ரைட்ஸை வாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு சஞ்சய் சாரோட ஹெல்ப்புக்கும் மேடமோட என்னை நம்பி அவங்களை வந்து அந்த ரைட்ஸ் எனக்கு கொடுத்தாங்க. இவன் எடுத்துருவான், நல்ல படம் எடுப்பான், மீண்டும் ஒரு காதலிக்க நேரம் இல்லை படம் வரும்ட்டு. உடனே நம்ம தம்பி வித்யாசாகரை கூப்பிட்டு, தம்பி இந்த காதலிக்கிற நேரம் இல்லை, ரைட்ஸ் வாங்கியிருக்கேன், நீ தான் ஈசை, வேற ஆளை பாரு, அதெல்லாம் தொடக்கூடிய சாங்காது. ஏப்பா என்ன கிறுக்கு பிடிச்சிட்ட, வேற ஏதாவது புது படம் கொண்டா அந்த பாட்டெல்லாம் தொட முடியுமா யாரான்னு? ரீமேக் இல்லை, திருப்பி வாசிக்கிறதே கஷ்டம், அதை போய் தொட சொல்றேன்ட்டு பாருங்க. இல்லப்பா அந்த லிரிக்கெல்லாம் அப்படியே வச்சுக்கோ, உன்னுடைய நிலைய விட்டுவான்களை வச்சு எதுவும் பண்ண முடியாதா? அதெல்லாம் இப்போ முடியாதுப்பா, நீ கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணு விரட்டி விட்டாப்ல. அப்புறம் என்னப்பா இது முதல் கருதியா கட்டையாயிடுச்சுன்ட்டு வந்து அப்புறம் இப்போ உள்ள இளைஞர்கள் கிட்ட எல்லாருக்கும் வந்து இது வரைக்கும் அந்த படத்தை அதிக டிவிடி போட்டவன் நானாக தான் இருக்கும். அத்தனை பேருக்கும் அனுப்பினேன். கோபு சார் ரொம்ப மன்னிச்சுங்க, அந்த படத்துல என்ன இருக்குன்னு கேட்டானுங்க. எனக்கு நான் ஒரு காமெடியன், என்ன இருக்குன்னு கேட்டோன்னே அப்படியே என் கண்ணெல்லாம் கலங்கி, உண்மையிலே சொல்ற கேளுங்க, எனக்கு இப்பயும் வருத்தம், அவ்வளோ வேதனை தாங்க முடியல. இன்னி வரைக்கும் என்னால் ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம் அந்த வார்த்தை தான். மகேன் வந்து இந்த மாதிரி ஒரு விழா எடுக்க போறாரு, எனக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு மகேன், இருந்தாலும் நான் பொள்ளாச்சிலேருந்து நான் கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்தே தீருவேன். அந்த டைரக்டர்கிட்ட பர்மிஷன் கேட்டு இங்கே வந்துட்டேன். வந்து இதுக்கு அட்டன் பண்ணுறது காரணம், இதெல்லாம் ஒரு கொடுப்பனை. இது யாருங்க எடுத்து செய்வாங்க சொல்லுங்க? இந்த மாதிரியான ஒரு லெஜண்ட், அவருடைய படங்களுக்கு விழா எடுக்கிறது யாரு எடுத்து செய்வாங்க? மகேன், உன்னை தவிர யாருமே இது பண்ண முடியாது. உன்னுடைய இந்த முயற்சி தயவு செய்து இதை எல்லாருக்கும் இருக்கிற காலங்களில் எல்லாருக்கும் செஞ்சு முடிச்சிரு. ஏன்னா அவங்க இறந்து போன பிறகு ஒரு விழா எடுக்கிறத விட இருக்கிற போது அவங்களுக்கு சந்தோஷமா பார்க்கறது எவ்வளோ சந்தோஷம்.
5ல் அவர் ஸ்ரீதர் சார் இந்த மேடையில் உட்காந்துட்டு அவர் பார்க்குற அந்த லுக்கே பார்த்தாலே இன்னும் எனக்கு மைண்டில் அப்படியே இருக்கு. அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்க ராஜஸ்ரீ அம்மா, காஞ்சனாமா, சச்சுமா, சச்சுமாவும் நாகேஷும், அந்த பேர் என்ன ஹிட் பேர். நாகேஷ் சார் இன்னைக்கு நடந்திருக்குங்க, இன்னைக்கு சினிமாவில் நடக்கிற ஒரு விஷயம். என்னை பார்த்து அப்படியே ஒரு காதலிக்கிற மாதிரி ஒரு லுக்கு விடு அப்படின்பாரு. இந்த அம்மா ஒரு லுக்கு விடு விட்டோன்னு, ஐயோ என்ன இப்படி லுக்கு விடுற அப்படின்னு கேட்ட, உங்க மூஞ்சியை பார்த்தா இப்படிதாங்க வரும். அவர் பாருங்க எழுதினவர் என்ன குசும்பா எழுதிருக்காரு, அது என்ன ரசிச்சு நடிச்சிருக்காங்க, என்ன ரசனை பாருங்க. அதுக்கு எடுத்தது பார்த்தா அப்படி இப்படின்னு போட்டு முதல்ல உள்ள சட்டை பச்சு பாரு, பயப்படாத உனக்கு நான் இருக்கேன், எல்லாத்தையும் இது பண்ணாதீங்க, அது ஓகே ஓகேன்னு சொல்லி போயிட்டு வா போயிட்டு வா போயிட்டு வா, நான் சொல்றதெல்லாம் நடக்கணும், நல்லா வச்சுக்கணும். அப்புறம் முக்கியமா ஒண்ணு, கம்பெனி அக்ரிமெண்ட்டை மீறி நீ போயிடக்கூடாது, எல்லாத்தையும் சொல்லி அனுப்பிட்டார். அனுப்பிட்ட பிறகு ஹீரோயின் ஓகே, எல்லாம் ஓகே, கதை தான் இப்படி மேல லுக்கு விடுவார். இன்னைக்கு நாங்களும் அதே லுக்கு தான் விட்டுக்கிட்டு, எல்லாம் ஓகே, ஆனா கதை தான் இப்படியே லுக்கு விட்டு அலையிறோம், கதை மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு போன அவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ் எல்லாம் இருந்த ஒரு படம் இது. இந்த படத்துல என்னை வாழ்த்த அனுமதித்த, இவ்வளோ பெரிய லெஜெண்ட் பண்ண என்னை பேச அனுமதித்த திரு வைஜி அம்மா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கூறி உங்க எல்லாரும் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி விடைபெறுவேன். நன்றி, வணக்கம்.